வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காதலர்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வீடியோ. நியூ அட்மிஷன் பையன் இதுக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்திருக்க மாட்டான். புதுசாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், காலையில் எழுந்தோடனே ஒரு குட் மார்னிங், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நைட்டு குட் மார்னிங், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அவ்வளவுதான். ரிப்பீட் மோட் ஆன் பண்ணிட்டு அதே தான் கேட்டுட்டு இருப்பான் பையன். ஏன்னா அவனுக்கு தெரியாது என்ன பேசுறதுன்னு. முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்து பழக்கம் இருந்தால் பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பேசுவான். ஆனால் பையன் நியூ அட்மிஷன் அப்படின்றதுனால பேச முடியாது, அப்படி தான் சுற்றிட்டு இருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கே விருப்பாயி வேற எதுனா பேசுடா அப்படின்னு சொன்னாலும் கூட, நந்தினி பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? செகண்ட் டைப் லவ்வர் எப்படின்னா, பையன் லவ்வரா இல்லை சிபிஐ ஆஃபீஸரானு தெரியாது, அந்த அளவு ஒன்றை மட்டும் மீண்டும் அந்த அளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். யார் அந்த பையன், அந்த பையன் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கான், நீ எதுக்கு அந்த பையனை ஃபாலோ பண்ணியிருக்க, அந்த பையன் எதுக்கு உன்னை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கான், நீ எதுக்கு அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்க. அடுத்து சைலண்ட் லவ்வர். சைலண்ட் லவ்வர் எப்படின்னா, ஒரு பையன் லவ் பண்ணுறது அந்த பையன் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதானே உலக வழக்கம். ஆனால் நம்ம பையன் லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கே தெரியாது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இன்ட்ரோவர்ட் லவ், ஒன் சைடு லவ். இது ஆக்ஷன் மேடம். அவன் நடவடிக்கையை வெளியிட்டு பாருங்க, நல்லா சிரிப்பான். அந்த சீனே கிடையாது. பையன் பயங்கரமான இன்வெர்டர். அடுத்து ஃபியூச்சர் பிளானர். பையன் கமிட் ஆகி முழுசாக 3 நாள் கூட ஆயிருக்காது. ஆனால் நம்ம கல்யாணத்தை அங்கே வைக்கலாமா, கல்யாணத்தை இங்கே வைக்கலாமா, கல்யாணம் முடிஞ்சோடனே அங்கே போகலாமா, இல்லை இங்கே போகலாமா, கோவா போகலாமா, நியாயமாது என்ன ரங்கா எப்படா இப்படிலாம் பேசுறீங்க. இவர் அவனை பொண்டாட்டின்னு கூப்பிடுறதோ, அவங்க இவனை புருஷனை கூப்பிடுறதோ. முதல்ல முழுசாக 3 மாதத்தை தாண்டுங்கடா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிப்பீங்க. ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். கனவு வந்தது, அதில் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அழகான ஒரு பையன், அழகான ஒரு பொண்ணு, அதெல்லாம் உங்களுக்கு கனவுல மட்டும்தான் நடக்கும். காதல் மன்னன் பையன் இருக்கான் பாருங்க. இந்த மாரி பசங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கும், பெஸ்டி இருக்கும், க்ரஷ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பையனை கேட்டால் நமக்கு அதெல்லாம் செட் ஆகும், நறுக்கி எறிஞ்சு போடுவேன். இந்த காதல் மன்னனை பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் ஃபெயிலியர்ன்ட்டு ஃபீல். முந்தா நேற்று பார்த்தா இன்ஸ்டாகிராமில் டிபி விட்டு ஆனது கேர்ளு. ஃபீலு, கேர்ளு, ரைமிங் இல்லையா பப்ளிக் லவ்வரு, ப்ரைவேட் ஃபைட்டரு. என்னன்னா, இந்த ஏதோ ஒரு புதுப்பேட்டை படத்தில் ஒரு சீன் வரும். எலெக்ஷன் வரைக்கும் அவன் தேவையில்லை, இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு வெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். அந்த மாதிரி தான் இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு வெல்ட்டால உரின்னு உரிக்கல. இன்ஸ்டாகிராம் ப்ரைவேட்டாக ஃபுல்லாக சண்டை, ஆனால் பப்ளிக் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டா உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் அப்படி ஒரு பாட்டை போட்டு ஸ்டோரி போடுறது. நைட்டு ஃபுல்லாக சண்டை, பகலில் ஸ்டோரி, மதியானம் ஃபுல்லாக சண்டை, சாயங்காலம் ஸ்டோரி, திரும்பி நைட்டு ஃபுல்லாக சண்டை, அப்படியே திரும்பி இதே தான் ரொட்டீன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். பை பாய்.